ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய நினைவுகளும் சரி, அவரை பற்றிய யோசனைகளும் சரி, அவரை பற்றிய சிந்தனைகளும் சரி, மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிட்டு இருக்கிற பல மனிதர்கள் இருக்காங்க. அதில் வெகு சிலரை அவ்வளோ ஈஸியாக மக்கள் மறந்துட மாட்டாங்க. எஸ், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்னைக்கு 2ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. இந்த 2ஆம் ஆண்டு நடந்தா கூட கேப்டன் மறையில நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இங்க பல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பல மக்கள் சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எங்க சார் செத்தாரு, அவர் சாகல சார், நமக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பல மக்களுடைய நிகழ்வாக கருதப்படுது. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா, பல பேர் இருக்காங்க சார் இந்த உலகத்தில். அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் அப்படின்ற மாதிரி தான் சார் இங்கே எம்ஜிஆர் பாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கையை விட்டு எண்ணிடலாம் சார். நிஜமாக சொல்ல போனால் கையை விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதாவது தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த நினைவு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் அப்படின்னா சொல்கிறேன், பல பேருக்கு இன்னமும் அவங்க சாப்பாடு விருந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எந்த நடிகர் வீட்டு வாசல்லையோ இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போடுறதா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஒரு மனிதர் இறந்த பிறகு கூட அடப்போட அந்த மனுஷனே இறந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஏடா சாப்பாடு போடணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம அவர் சொன்ன விஷயத்தை, அவர் சொன்ன அந்த வாக்கியங்களை இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னைக்கு அந்த டி நகரில் அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் ரோகிணி லாட்ஜில் சினிமாவை நம்பி வரவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அன்னைக்கு போட்ட அந்த விஜயகாந்த் இன்னைக்கு பொதுமக்கள் வரைக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு. சாப்பாடு இல்லாமல் யாருமே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பசிக்கு சாப்பாடு போடுறவங்க தான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனிதர் அன்னைக்கு போட்ட அந்த விஷயத்தை இன்று வரை இன்னமும் கடைபிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த சமாதிக்கு போயிட்டு பாருங்க. அவருடைய நினைவிட சமாதிகளும் சொல்ல முடியாது சார், அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு நீங்க பாருங்க. இன்னும் அந்த மதியம் சார் சாதாரண சாப்பாடு இல்லை சார், சுட சுட உங்களுக்கு டெய்லி ஒரு சாதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க சார். அந்நியார் அவர்கள் இன்னமும் அந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எனது கணவரே இல்லை, அந்த கணவருக்கு கொடுத்த விஷயத்தை நான் ஏன் இன்னும் மக்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த சிந்தனைலாம் இல்லாமல் இன்னைக்கும் பார்த்தீங்களா, என் கணவர் விட்ட விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன்டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்நியார் அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சார். அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் இருக்கலாம் சார், விஜயகாந்த் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் ஓரமாக வச்சு வச்சுட்டு அந்த மனிதருடைய சுயரூபத்தை பாருங்க, அந்த மனிதருடைய நல்ல மனசை பாருங்க. நான் ஒப்பனா எல்லாருக்குமே சொல்றது அதுதான் சார். ஒருத்தங்கிட்ட 1008 கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் சார். கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த மனுஷனால என்ன நன்மை நடந்தது அப்படின்ற யோசிச்சு பாருங்க சார். இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ எனக்கே ஒரு 100 விஷயம் நல்லது இருக்கும், ஒரு விஷயம் தப்பா இருக்கும், அது மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். பட் ஆனால் அந்த 100 நல்ல விஷயத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு தப்பு பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எல்லாருமே பெருசாக பேசுவாங்க. அந்த மாதிரி தான் சார் எல்லா மனிதர்களுக்குமே உண்டான ஒரு உரித்தான ஒரு விஷயம் தான் எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் உண்டு. ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்ல போறேன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் திரையரங்கில் வெளியிட்டாங்க. அந்த திரைப்படம் அவருடைய சரி பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாச்சு. சரி, அவருடைய 100வது திரைப்படம். தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண முடியாத ஒரு சாதனையை திரு விஜயகாந்த் அவர்கள் 100வது படம் சாதனை பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த திரைப்படம்லாம் 1 வருஷத்துக்கிட்ட ஓடிச்சு. அந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லை, இந்திய சினிமாவிலே ஒரு 100வது படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த நடிகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த திரைப்படம் ரீலீஸ் ஒரு மாபெரும் சாதனை படைத்தது. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கூட வைக்கிறேன். அந்நியர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஏழை ஜாதி படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சுச்சுவேஷனில் அரசியல்னா என்ன, மக்கள் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி டீட்டெயில்டாக அரசியல் விஷயங்களை சொல்லியிருக்காரு, ஒரு பதவிக்காக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஒரு அரசியல்வாதி பையன் தப்பு பண்ண என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த ஒரு டீட்டெயில்டாக சொல்லக்கூடிய திரைப்படம் தான் ஏழை ஜாதி. நிறைய பேருக்கு தெரியும். இந்த படத்துடைய வசனங்கள் இன்று வரை நிறைய பேர் இந்த சோசியல் மீடியாவில் போடுறீங்க. என்ன போடுறீங்கன்னா, அன்றே கணித்தார் விஜயகாந்த்,
அன்றே கணித்தவர் விஜயகாந்த். இன்னைக்கு வந்து இருக்கிற அரசியல் சூழ்நிலையை எடுத்து அன்றைக்கே இந்த தனது திரைப்படம் மூலமா அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்களே. ஆனால் அதுக்கெல்லாம் விதை போட்டவர் யார் தெரியுமா? ஏழை ஜாதி தான். ஏன்னா அரசியல் படங்களை துணிஞ்சு தைரியமா எடுத்தவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து அரசியல் படங்களை இறங்கி துணிஞ்சு எடுக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவில். பயப்படுவாங்க, இல்லைன்னா வந்து நமக்கு எதுக்குப்பா அரசியல் அப்படி ஒதுக்கி போயிடுவாங்க. ஆனால் சில அரசியல் படங்கள்லையும் வந்து துணிச்சலாக வந்து எதிர்த்து வந்து பேசியவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். தனது திரைப்படங்கள் வாயிலாகவும் சரி, பல திரைப்படங்கள் வந்து ஒரு அரசியல் வசனங்கள் வந்து அனல் பறக்கும். உங்களுக்கு தெரியாது, தமிழ் சினிமா உலகத்திலேயே சவுத் இந்தியாவிலேயே ஒருத்தர் மாதிரி வசனம் பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். கேப்டன் விஜயகாந்த் மாதிரிலாம் பக்கமாக யாராலையும் வசனம் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு வசனகர்த்தாவும் அவர் கூட இருந்தார். அது வேற விஷயம். லியாகத் அலி கான் அவர்கள் தான் வந்து வசனம்லாம் எழுதி தருவார் பல விஜயகாந்த் படங்களுக்கு. ஸோ இந்த ஏழை ஜாதி திரைப்படம் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த ஒரு இப்போ அரசியல் சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரசியல் வரப்போகுது, ஒரு பக்கம் அதாவது தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த நடுவில் கேப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழை ஜாதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம். அந்த திரைப்படம் பார்த்துருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு அரசியல்வாதிகள் வந்து எந்த மாதிரி மக்களை வந்து சித்தரிப்பாங்க, அரசியல்வாதிகளை வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்குவாங்க, எப்படி முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் இருக்கிற நிகழ்வு சொல்லுங்க. அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க, யதார்த்தமாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பூட்டுற படம் தான் அந்த ஏழை ஜாதி. அந்த படத்தை வந்து எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்நியர்களுக்கு ஒரு கோரிக்கையை கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் களம் கடந்த நம்ம பல அரசியல் படங்கள் பார்த்துருக்கோம். அமைதிப்படை, முதல்வன், மக்களாட்சின்ற பல அரசியல் படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் ஏழை ஜாதியில் வர ஒரு வசனமுள்ள ஒரு அரசியல் படத்தை நம்ம நிச்சயமாக பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து வசனத்திலே வந்து போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு சார், எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சிட்டி மட்டும்தான் சார் இப்போ ரஜினி கமல் மட்டும் சண்டை போட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சிட்டி விட்டு அவுட்ரு போயிட்டு பாருங்களேன், எல்லா ஊர்களிலுமே விஜயகாந்த் ஒரு தனி மன்றம் இருக்கும். எல்லா ஊர்களிலுமே விஜயகாந்த் படம்னா வண்டி வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க. விஜயகாந்த் படம் வந்தால் அந்த அளவுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க. மற்ற நடிகர்கள் பண்ணியிருக்காங்க, பட் எந்த அளவு வந்து விஜயகாந்த் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு படி மேலே தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்தில் வந்து ரசிகர் மன்றம் கிட்டத்தட்ட 25,000 பதிவு என்னன்னு போடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், அன்றைக்கி ரசிகர் மன்றங்கள் வச்சு போர்டு வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்களையும் போர்டு இருக்கும். அந்த மாதிரி போர்டு வச்சு இந்த ஊர்லாம் போய் கேட்டு பாருங்க. அதில் பதிவு என்னன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருப்பாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வந்து ஆத்தன்டிக்காக வந்து 25,000 ரசிகர் மன்றங்கள் உருவான முதல் நடிகர் யாரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். தமிழ் சினிமா உலகத்திலேயே 2 பேர் தான் வந்து 25,000 மன்றங்கள் வரைக்கும் வந்துச்சு. ஒன்று வந்து கேப்டன் விஜயகாந்த், இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த 2 பேரை தாண்டி 25,000 பதிவெண் மன்றங்கள்லாம் வந்ததா சரித்திரமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு. எங்கள் ஊரில் ஒரு ரசிகர் மன்றம் இருந்தது சார். நான் உண்மையை சொல்கிறேன் சார், எங்கள் ஊரில் வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருந்தது, விஜயகாந்த் ரசிகர் மன்றம். அவர் மாதம் வந்து காசு அனுப்புவார் சார். அந்த மன்றத்துக்கு வந்து காசு அனுப்புவார் சார். எதுக்கு தெரியுமா அனுப்புவார்? அந்த ஊரில் ஏதாச்சும் வந்து நல்லது பண்ணுங்க, அந்த காசை வச்சு நல்லது பண்ணுங்கன்னு. சில வீட்டுக்கு குழா அமைச்சு தருவாங்க, சில வீட்டுக்கு லைட் வாங்கி தருவானுங்க, சில வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. அவருடைய பிறந்த நாளுக்கோ இல்லை மாதம் வந்து ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் அந்த வீடு. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நம்ம பார்க்காமலாம் நம்ம பேச முடியாது, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். விஜயகாந்த் மன்றங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயகாந்த் மன்றங்கள் மூலமாக பல நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தனது மன்றங்கள் மூலமாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த ரசிகர் மன்ற தலைவரும் பண்ணியிருக்காரு, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் எல்லாம், இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்குறது இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் சொல்லலாம், இல்லை ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு ரசிகர் தேடி வந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்குறதில்லை எந்த நடிகரும் இன்றைக்கி. ஆனால் அந்த மனிதர் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல ரசிகர் மன்றம் மூலமாக மாதம் பணம் அனுப்புவார் சார். அந்த பணத்தை வச்சு அந்த ஊருக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வேணா பாருங்கள், விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வச்சிருந்த எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கூட போடுவாங்க பாருங்கள். சார் ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ரசிகர் மன்றம் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் மாதம் எங்களுக்கு பணம் அனுப்புவார் சார், அதுவும் பிறந்த நாள்லாம் அதிகமாக அனுப்புவார், அந்த ஊரில் வந்து நல்ல உதவிகள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுவாங்க பாருங்கள் சார். அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். விஜயகாந்தோடைய வாழ்வியில் வந்து நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் நம்ம கடந்து போயிட முடியாது சார். எப்படின்னா சொல்லணும், நம்ம அவ்வளோ ஈஸியாக யாரும் நம்ம கடந்து போயிட முடியாது. விஜயகாந்தோட சாதனையை இங்கே எவனும் பேச மாட்டான். விஜயகாந்தோட அரசியல் பார்வை, இருக்கிற அரசியல் சூழ்ச்சிகளால் விஜயகாந்த் எப்படி பழிவாங்கப்பட்டார், எப்படி இது பண்ணார், அது பண்ண, அதை தான் பேசுகிறாங்களே தவிர விஜயகாந்த் செய்த உதவி என்ன, விஜயகாந்த் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சினிமா துறைக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவரால் எத்தனை கலைஞர்கள் உருவாயிருக்காங்க, கிட்டத்தட்ட 540 கலைஞர்கள் டெக்னீஷியன்கள் உருவாக்கிய ஒரே நடிகர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு எந்த நடிகராச்சும் உருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து டான்ஸ் யூனியனுக்கு சம்பளம் கொடுக்கல,
கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி செய்தி வருது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்கியவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த். நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பண்ண செயல்களில் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது சார். ஏன்னா விஜயகாந்த்ன்றது வந்து ஒரு மாபெரும் சக்தி. அதாவது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனாகவே அவர் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த். இப்போ ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறோன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் இறந்து 2 வருஷம் ஆனால் கூட அவர் இன்னும் நாங்கள் இறக்கலை, எங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அவரை நேசிக்கக்கூடிய அந்த மக்களும் சரி, நம்ம கூட தான் சார் இருக்கார் விஜயகாந்த், அவர் மறையெல்லாம் இல்லை சார் அப்படின்னு தான் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த 2ஆம் ஆண்டு ஆனிவர்சரி கூட என்னென்ன பொதுவாக வந்து நம்ம விஜயகாந்தை மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பதிவு போடலங்க. விஜயகாந்த் மக்கள் வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து இன்னமும் நினச்சி உருகி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான மனிதர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். நிச்சயமாக நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழை ஜாதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை அந்நியார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். எப்பவுமே விஜயகாந்த் புகழ் வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.